என்னக்கா வரதுக்குள்ள காயை வெட்டி முடிச்சிட்டீங்க? ஆமாட்டி, வெட்டி முடிச்சுட்டா சீக்கிரம் குழம்பு வச்சுட்டு உட்காந்துக்கலாம்ல. ஆமா, அதுவும் சரிதான். எனக்கு தான் அந்த முருங்கைக்கீரை ஆயிரத்துக்குள்ள ஒரு நிலம ஆயிரப்போகுது. சரிக்கா, நீங்க தான் வெட்டி முடிச்சிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் ஆஞ்சு கொடுங்களேன். சரசக்கா, கத்தி எடுத்துட்டு வர மறந்துட்டேனே, உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்களேன். ஆ, வெட்டிட்டு இங்கே தான் இங்கே வச்சேன். எங்கே வச்சு? இந்தா கோமதி, கீரை கொண்டா மலரு. இன்னும் எல்லாரும் உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்கீங்களா? யாரது? ஈஸ்வரி அக்கா, நல்லா இருக்கியா? வா உட்காரு. நல்லா இருக்கம்மா. ஈசக்கா, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. ஆ, உட்கார்றேன். சொல்லுக்கா, கூப்பிட்டாலும் வரமாட்டேன், இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கேன். ஆமாம்மா, நாளைக்கு மூத்தம் வாரம் பார்த்துக்கோ. வெளிநாட்டில் இருந்து 8 வருஷம் கழிச்சு வாரம். வீட்டில் வேறு மஞ்சள் மசாலா ஜாமான்லாம் காலி ஆகிட்டு. சரி, அப்படியே போய் வாங்கிட்டு வரோன்னு போகிற வழியில் வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, என்ன விஷயம்க்கா? ஏன்க்கா ஏர்போர்ட் எதுவும் போகணுமா கூப்பிட்டதுக்கு? அது இல்லாட்டி அதெல்லாம் அவனே வந்துடுவான். இந்த துப்பு எதுவும் தெரியுமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். சீக்கிரமாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா இங்கேயே இருத்திடலாம். மாதிரி பொண்ணு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். அப்படியே பிள்ளைகளை பார்த்துட்டு காலத்தை கழிச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஆமாம், அதுவும் சரிதான்க்கா. அக்கா, சரசக்கா. ஆ, சொல்லிட்டி. அக்கா, நம்ம துணி கடைக்கு போயிருந்தோம், ஒரு பிள்ளைய பார்த்தோம்ல, அவளுக்கு கல்யாணம் முடியாத பிள்ளை தான்க்கா. அவளை வேணா பார்க்க சொல்லுமா? யார் அந்த சென்னி பிள்ளையா? சிரிக்காதட்டி, பேர் வாயில வர மாட்டுக்கு. ஆமாக்கா, அந்த சென்னி பிள்ளை தான் சொல்கிறேன். ஆமாட்டி, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான். ஆனால் குடும்ப விவரங்கள் எதுவுமே நமக்கு தெரியாதே, அதை எப்படி தெரிஞ்சுக்கிட? அக்கா, நான் அன்றைக்கே ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டேன்க்கா. என்ன மலரக்கா, அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் இந்த அளவுக்கு போயிட்டு? இல்லாட்டி அந்த அவங்க துணி கடையில் வர கஸ்டமருக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இடம் தெரியலன்னா என்கிட்ட அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் நம்பரை வாங்கிட்டேன் பார்த்துக்கோ. என்கிட்டயும் நம்பர் இருக்குது, அவகிட்டயும் என் நம்பர் இருக்குது. நல்ல பிஸ்னஸ் மூலக்கா உங்களுக்கு. என்னட்டி எல்லாருமே பேசிகிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச பிள்ளை இருக்கா? நல்ல பிள்ளையா? ஆமாக்கா, அன்றைக்கி ஒரு பிள்ளையை பார்த்தோம், நல்ல பிள்ளை. நீ வரையா வேணா ஒரு நாள் போய் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு வருவோம். தெளிவாக எல்லாம் கேட்டு வைமா, மாறி போயிட்டு வரோம் எல்லாருமே. சரிக்கா, ஆனால் ஜெகன் அண்ணன் என்ன சொன்னாங்க? அவி என்ன சொல்லுவாவ, எல்லாம் நம்ம தான் முடிவு பண்ணணும். அவளுக்குலாம் அவ்வளோ விவரம் பத்தாது. சரிக்கா, மலர் ஃபோன் நம்பர் வச்சுருக்கலாம், என்ன எதுன்னு கேட்போம். கேட்டுட்டு மாதிரி ஒரு நாள் வேணால் போயிட்டு வந்துடுவோம். ஆட்டும், போயிட்டு வரலாம். அக்கா, இப்போலாம் ஃபோன் அடிச்சு கேட்டு பார்க்கட்டா? அப்படியே சொல்கிறான். ஆமாக்கா, இந்த மாதிரி விஷயத்துலாம் லேட் பண்ணக்கூடாது, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான். ஆமாம், அதுவும் சரிதான். சரி, ஃபோன் பண்ணி கேளு. ஆ, சரி. ஃபோனு போதா என்னன்னு தெரியல, டீன்ட்டு இருக்கு. ஜென்னி போன் அடிச்சிட்டு இருக்கு பாரு, யாருன்னு பாரு. இன்னும் யாருன்னு பாருண்ணே. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அக்கா, ஏதோ ஆம்பளை குரல் படி கேக்கு, யாருன்னு கேட்டு பேசு. ஜெனிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாரு? நான் உங்க அண்ணன் அம்மா பேசுறேன், இருங்க ஒரு நிமிஷம் கொடுத்தேன். அக்கா, அவங்க அண்ணன் தான் பேசுறாங்களா? என்னன்னு சொல்லட்டா? உடனே ஆட்டி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட பேசிக்கிடுவோம். வீட்டு அட்ரஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு நாள் போய் பேசிக்கிடுவோம். இப்பவுமே சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் இருந்துக்கிடுங்க. இருக்கட்டுமா, நான் கழுவி வச்சுக்கிடுதேன். பாரு, போன் யாரும் பண்ணிருக்கா, என்னன்னு கேளு. யாருன்னு தெரியலையே. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஜெனி, எப்படி இருக்கா? சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் நீங்க? கிறுக்கி, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கா, மாதிரி யாருன்னு கேட்கா. நீ கடைக்கு வந்தோம்ல, அதெல்லாம் யாவும் இல்லையான்னு கேளு. ஜெனி, எனக்கு கடைக்கு வந்தோம்ல, ஏமாந்துட்டோம். மாதிரி நீ ரெக்கார்டிங்லாம் பண்ணி எடுத்து காமிச்சா, இல்லை யாவும் இல்லையா? ஆமா, ஏன் வரலையே? என்னவா, உண்மையிலே தெரியல, சும்மா நடிக்கலாம். சரிம்மா, ராங் நம்பர் அடிச்சிருப்பேன் போல, வைக்கேன். ஏக்கா, சும்மா சொன்னாக்கா, எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி போட்டு நடிச்சிட்டு கிடக்கா? சரி, போட்டு எங்க இருக்க? நான் டீ கடையில கிளாஸை கழுவிட்டு இருக்கேன்க்கா. என்ன டீ, வேற வேலையா கிடைக்கல? டீ கிளாஸ் கழுவுறதுக்குலாம் போயிருக்கா? ஆமா, டீ கிளாஸ் கழுவுறாங்க. என் அண்ணன் டீ கடை வச்சிருக்காங்க்கா. அதுக்கு தான் கிளாஸ் கழுவுறதுக்கு ஆள் வரல பார்த்துக்கோங்க. அதை நான் கழுவி கொடுத்துட்டே இருக்கேன். ஓ, அப்படியா? சரி. நான் டீ கிளாஸ் கழுவுறதுக்கு தான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு நினைச்சிட்டேன். சரி, ஒரு விஷயம் இருக்கு, உன்னை மீட் பண்ணணும்னா எங்க பார்க்கலாம்? என்ன விஷயம்க்கா? அதெல்லாம் ஃபோன்ல சொல்ல முடியாது, நேரில் தான் பார்த்து சொல்லணும். ஃபில்டர் பண்றத பார்த்தா பெரிய உத்தியோகமா பார்த்து வச்சிருப்பீங்க போல இருக்க. ஆமாட்டி, இதுவும் பெரிய உத்தியோகம் தான். சரி, நேரமாவது உனக்கு அட்ரஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வச்சிருந்தா நாளையெல்லாம் வந்து பேசிடலாம். என்னன்னு புரியல. சரி, பண்ணுறேன். சரி, பாய். பேசிட்டேங்க. அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் எங்கள் ஃபோனில் அனுப்பி விடுறேன். ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடும். சரி அக்கா, விலாசத்தை ஃபோனில் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டா. வந்த பிறகு ஒரு நாள் முடிவு பண்ணி போயிட்டு வந்துடும் வீட்டுக்கு. சரிம்மா, பிடிச்சிருந்தா அதனால ஒரு நாள் பூ வைக்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டு வந்துடும். சரிக்கா.